ஜெஃப் பெசோஸ் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா மாறுறதுக்காக சைலன்ஸோட பவரை அவர் நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தார். ஜெஃப் பெசோஸ் ஒரு கிஃப்டட் ஸ்பீக்கர். இவர் நல்லாவே கம்யூனிகேட்டும் பண்ணுவார். ஆனால் அவர் அவருடைய பிஸ்னஸ் சீக்ரெட்ஸை யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம்லாம் ரிவீல் பண்ண மாட்டார். அமேசான் அவங்களுடைய பிஸ்னஸில் AWS கிளவுட் சர்வீஸ் ஆரம்பித்த போது அது அவங்களுடைய பிஸ்னஸ்லேயே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாறும்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போவே தெரிஞ்சுது. அது ஒரு சின்ன பிஸ்னஸ் கிடையாது. ஸோ அதனாலேயே அவர் அந்த ஒரு பிஸ்னஸை பற்றி ரொம்ப வருஷங்கள் யாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணல. அமேசான் ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருந்துட்டும் கூட எந்த ஒரு ரிப்போர்ட்லேயுமே இதை இன்க்ளூட் பண்ணல. அமேசானோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கூட அமேசான் கிளவுட் பிஸ்னஸ்ல இருந்து இவ்வளோ அளவு மணி ஏர்ன் பண்ணுறது தெரியலை. கிளவுட் பிஸ்னஸில் ஒரு மோனோபோலி உருவாக்குறதுக்கு முடியாதுன்னு சொல்லி ஜெஃப் பெசோஸுக்கு அப்போவே தெரிஞ்சுது. ஏன்னா இது எந்த ஒரு கம்பெனிக்கு வேணும்னாலும் காப்பி பண்ணக்கூடிய ஒரு டெக் பிஸ்னஸ். ஆனால் இந்த ஒரு கிளவுட் பிஸ்னஸ்ல இருந்தும் அமேசான் இவ்வளோ அளவு மணி ஏர்ன் பண்ணுறாங்கன்ற ஒரு ரகசியம் வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்தால் அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் இந்த ஒரு லெவலில் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவும் லேட் ஆகிடுவாங்கன்னு. இது மூலமாக இவருக்கு ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கும்னு இவரே திங்க் பண்ணி ஒரு டிசிஷனுக்கு வந்தார். ஏன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜாக இருக்கிறது மூலமாக மார்க்கெட்டோட பூரிபாகமும் இவரினாலேயே எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் ப்ராக்டிகாலிட்டிலையும் நடந்தது. ஜெஃப் பெசோஸ் 2015 வரை சைலண்டாக இருந்தார். அதுக்கப்புறமா அவர் இந்த ஒரு அமேசான் கிளவுட் பிஸ்னஸ்ல இருந்து எவ்வளோ அளவு ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறாரு என்ற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணார். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டை மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் படித்தாங்க. அவருக்கு இது இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸான்ற ஒரு விஷயம் நம்பவே முடியலை. ஸோ இது பார்த்து ஒரு வருஷத்துக்குள்ளவே மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் அவங்களுடைய கிளவுட் பிஸ்னஸை ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களால அமேசானை தோக்கடிக்கிறதுக்கு முடியலை. இன்றைய மார்க்கெட் ஷேரில் 33% கிளவுட் பிஸ்னஸும் எடுத்து வச்சிருக்கிறது அமேசான் தான். அதுக்கப்புறமா 21% மைக்ரோசாஃப்ட்டும் 10% கூகுளும் தான் இதை கையடக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் சைலன்ஸ்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். பவர் ஆஃப் சைலன்ஸை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு மிக தேவையானது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கோவத்திலையும் பாசத்திலையும் அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற ஒரு புக்கு தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கோட ஃபுல் புக் சம்மரி நான் குக்கு எஃப்எம் அப்ளிகேஷனில் கேட்டிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்களும் கேட்டு பாருங்க. குக்கு எஃப்எம் ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா இதுதான் இந்தியாவிலேயே லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். இதுல 1000+ ஹவர்ஸ்க்கு மேல செலக்டிவான ஆடியோ புக்ஸ் அண்ட் ஃபுல் புக் சம்மரிஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க அக்ஷய் 15 இந்த ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்றீங்கன்னா 1 இயருக்கு 399 rupees ஒருத்தான குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் வெறும் 199 rupeesக்கே கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது முதல் 250 மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ரெண்டாவது, இட் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்டே ahead ஆஃப் யுவர் காம்படிட்டர்ஸ். இன்றைய வீடியோவில் சூசன் கெயினோட குவைட்ன்ற ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்த சைலன்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிச்சம் இருக்கிற 6 பவர்ஸை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 2, சைலன்ஸ் வில் ஸ்பார்க் கிரியேட்டிவிட்டி. 1975 USA கலிஃபோர்னியாவில் ஸ்டீவ் என்ற ஒரு யங்ஸ்டர் இருந்தார். அந்த டைமில் அவர் ஒரு கால்குலேட்டர் டிசைனராக இருந்தார். அவருக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருந்தார். பட் அவருக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இவர் எக்ஸ்டர்னலாக எந்த மாதிரியான கோசிப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இவருடைய ஒர்க்கில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார். தினமும் காலையில் 6:30க்கு எந்திரிச்சு அவர் அவருடைய ஆஃபீஸுக்கு போவார். தென் அவர் அங்கே ஆஃபீஸுக்கு போயிட்டு அவருடைய அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து நிறையவே என்ஜினியரிங் ரிலேட்டட் மேகசின்ஸை படிப்பார். அது கூடவே அவர் நிறைய எலக்ட்ரானிக் சிப்ஸையும் டிசைன் பண்ண ட்ரை பண்ணார். அதுக்கப்புறமா அவர் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நைட்டு ஃபுல்லாக அவருடைய பேஷனுக்காக ஒர்க் பண்ணார். புதிய புதிய டெக்னாலஜிஸை பற்றி படித்தும் புதிய புதிய விஷயங்கள் டிசைன் பண்ணியும் அவர் சைலண்டாக நிறையவே வருஷங்கள் ஸ்பெண்ட் பண்ணார். இவருடைய முழுவன் நெய்ம் என்னன்னா ஸ்டீவ் WOZNIAK. இவர் தான் ஆப்பிளோட கோஃபவுண்டர்.
இவர் ஒரு டைமில் சைலன்ஸில் ஸ்பெண்ட் பண்ண அந்த வருஷங்களை பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப்ன்றது தான் இவர் வந்து கூப்பிடுறாரு. ஏன்னா இந்த ஒரு டைமில் தான் இவருக்கு இவருடைய எபிலிட்டியை முழுவதாகவுமே யூஸ் பண்ண முடிஞ்சது. அப்போ தான் அவரை சாதாரணப்பட்ட ஆட்களுக்கு யூஸ் பண்ண முடிஞ்ச ஆப்பிள் 1 அண்ட் ஆப்பிள் 2 கம்ப்யூட்டர்ஸை வந்து டிசைன் பண்ணார். அதுக்கப்புறமா இவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட வந்து கொலாபரேட் பண்ணி இந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து லான்ச்சும் பண்ணார். அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச த ஐன்ஸ்டீனோட ரொம்பவும் அண்டர் ரைட்டடான ஒரு கோட் இருக்கு. த மோனோட்டோனி அண்ட் சோலிட்யூட் ஆஃப் எ குவயட் லைஃப் ஸ்டிமுலேட்ஸ் த கிரியேட்டிவ் மைண்ட். அதனால தான் சூசன் வந்து சொல்கிறாரு, சோலிட்யூடும் சைலன்ஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாத ஆட்கள், அதாவது ஒரு குரூப்பில் மட்டுமே தங்கி நிற்கிற ஆட்கள் வந்து அவங்களுடைய அந்த ஒரு டைமில் இருக்கிற ஒர்க்கில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து எப்போவுமே மற்றவங்க கூட கனெக்டடாக இருக்கிறதுனாலேயே இவங்களுடைய இண்டிவிஜுவல் லிமிட்ஸை வந்து இவங்களால புஷ் பண்ண முடியாது. ஆனால் சோலிட்யூட் அண்ட் சைலன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு லிமிட்டுமே இல்லாமல் நல்லா க்ரியேட்டிவாகவே திங்க் பண்ண முடியும். அடுத்து நம்பர் 4, சைலன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் செல்ஃப் கண்ட்ரோல். சைலன்ஸ் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் சொல்கிற ஒரு சிச்சுவேஷனை வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களை விட சுப்பீரியராக இருக்கிற ஒரு பர்சனோ போஸோ வந்து உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் டீமோட்டிவேட் பண்ணுறாரு, இல்லாட்டி உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அந்த ஒரு சமயத்தில் அவருக்கு நேராக நமக்கும் எதிர்த்து ஏதாச்சும் விஷயங்கள்லாம் வந்து பேச தோணும். பட் நீங்கள் அந்த ஒரு டைமில் பேசுனீங்கன்னா கூட அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்வாசம்ன்றது, ஒரு நிம்மதின்றது கிடைக்கும். பட் அதுக்கப்புறமா வந்து யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த மாதிரி பேசுறது மூலமா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நம்மளால வந்து கிரியேட் பண்ணிக்க முடியுமா? ஒருபோதும் கிடையாது. ஸோ அதனால அனாவசியமாக ஒருத்தர்கிட்ட சம்திங் ஏதாச்சும் பேசுறதுக்கு முன்னாடி நம்முடையது வந்து இந்த டைம்ல ஒரு பெஸ்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக திங்க் பண்ணணும். யாராச்சும் நம்ம கிட்ட மோசமாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணால் அவங்களுக்கு அவங்க பண்ணுற அந்த ஒரு தவறை பற்றி போதர்ட் ஆவாங்கன்ற ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணதுக்கப்புறமா ரெஸ்பான்ஸ் அண்டு ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். பட் இதுக்கப்புறமா கூட யாராச்சும் உங்ககிட்ட மோசமாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள உங்கள் லைஃப்ல இருந்தே கண்டிப்பாக தூக்கிடணும். நம்பர் 6, சைக்காலஜிக்கல் லிபரேஷன். சைலன்ஸ்ன்றது ப்ரொஃபஷனல் சக்ஸஸுக்கு மட்டுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது. சைலன்ஸ்ன்றது மென்டல் கிளாரிட்டியோடையும் ஒரு பவர்ஃபுல் சோர்ஸு. நம்ம லைஃபே இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடர்னால நிறைஞ்சிருக்கு. டிராஃபிக் ஜாமில் ஆரம்பித்து நியூஸில் வர நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் இதுவே நம்முடைய பிரெயினை வந்து எக்ஸோஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமாகவும் மாறும். அதுக்கப்புறமா நம்ம பெருசாக திங்க் பண்ணாமல் நம்முடைய ஹேபிட்ஸோடையும் எமோஷனோடையும் பேசிஸில் வந்து டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். தினசரி ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணுறதுனாலேயே நம்முடைய டிசிஷன்ஸோட குவாலிட்டி வந்து மிகச்சிறந்த அளவில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நாம் எப்போவாச்சும் ஏதாச்சும் ரீசனால் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபீல் பண்ணுறோன்னா அந்த டைமில் மொபைல் மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் அந்த டைமில் கொஞ்சம் சைலன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் மிகச்சிறந்த டிசிஷன்ஸை வந்து எடுக்கிறதுக்கும் முடியும். நம்பர் 7, சைலன்ஸ் ஹெல்ப் யூ லுக் த்ரூ அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது எல்லாமே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து சைலண்ட் ஆகுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து நிறையவே ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனால் நீங்கள் சைலண்ட் ஆகும்போது மற்றவங்க அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இது மூலமாகவே உங்களுக்கு தெரிய வேண்டிய ஆன்சர்ஸும் புது விதமான ஒரு பெர்ஸ்பெக்டிவும் வந்து கிடைக்கும். ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்னைக்கு இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பாய் ஆல்.